மே தினத்தை முன்னிட்டு நேற்று உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் உரிமைகள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினமாக உலகம் முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. தொழிலாளர்களின் நலன்களை காக்க வலியுறுத்தி பல்வேறு நாடுகளில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்ய தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ரஷ்ய கொடிகளை கைகளில் ஏந்தியும் அமைதி, தொழிலாளர்கள், மே தினம் என கோஷங்கள் எழுப்பியும் பங்கேற்றனர். மக்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். செல்வ வளம் பெற்ற மாநிலங்கள் அனைத்தும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும். அமைதியின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். அதற்காக தொடர்ந்து பாடுபடுவோம். கியூபா தலைநகர் ஹவானாவில் நடைபெற்ற தொழிலாளர் தின கொண்டாட்டத்தில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, கியூபா அதிபர் ரால் கேஸ்ட்ரோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட பேரணியில் கியூபாவின் இறையாண்மையை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற மே தின பேரணியில் தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பிரான்ஸ் தொழிற்சங்க பொதுக்கூட்டமைப்பைச் சேர்ந்த கொடிகளை ஏந்தியும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அடங்கிய விளம்பர பதாகைகளுடனும் பேரணியில் ஈடுபட்டனர். ஐரோப்பிய நாடுகள் தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு பதிலாக மாற்று வழிகளை தேட வேண்டும். சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். இந்த உறுதியான தகவலை உலக தலைவர்கள், அரசுகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அனுப்ப வேண்டும். உக்ரைன் நாட்டின் டோனட்ஸ்க் நகரில் ரஷ்ய கொடிகளுடனும் ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிற ஆடைகளை அணிந்தும் மத்திய சதுக்கத்தில் பொதுமக்கள் ஒன்று திரண்டனர். சோவியத் தலைவர் லெனினின் நினைவிடத்திற்கு அருகில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். துருக்கியில் நடைபெற்ற பேரணி கலவரத்தில் முடிந்தது. காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் பொதுமக்களை கலைத்தனர். இதேபோல் கிரீஸ், ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற தொழிலாளர் தின பேரணியில் மேலதாளத்துடன் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.